நம்ம இப்போ பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ சோர்சஸ்னால் என்ன, எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ரெண்டு விதமாக இந்த ரிஸ்க் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேஜர் சோர்சஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ ஒன்று வந்து என்னென்னா ஜென்ரிக் ரிஸ்க், இன்னொன்று வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். ஸோ அது இந்த காரணத்தினால தான், இதோட அடிப்படையால் தான் இந்த ரிஸ்க் வரத்துக்கு உண்டான பிரச்சனை. அதுதான் என்னது சோர்ஸ் ஆஃப் ரிஸ்க். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஜெனரிக் ரிஸ்க், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். ஓகேவா? ஸோ ஜெனரிக் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா ரிஸ்க் தட் காமன் டு ஆல் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக வரக்கூடிய ரிஸ்க் தான். என்ன ஜென்ரலாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்குயர்மெண்ட்டு கிளைண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த அவங்க சொன்ன ரெக்குயர்மெண்ட்டை நம்ம தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இல்லாட்டா ஒருவேளை அவங்க கூட சொல்ல தெரியாமல் கூட சொல்லியிருந்துருக்கலாம். கிளைண்ட் வந்து அவங்களோட ப்ரப்போசல் அவங்களுக்கு எப்படி வேணுங்கிறத கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அவுட்புட் வந்த பிறகு நான் இப்படி சொல்ல அப்படி சொல்ல எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. ஸோ அப்போ ஒன்று ரெக்குயர்மெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வரலாம், அப்படி இல்லைன்னா டைம் சரியாக சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு பத்தாததுனால வரலாம், இல்லாட்டா ஒரு வேளை கீ பர்சன்ஸை வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டதுனால. அதாவது இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம யாரெல்லாம் ஸ்டாஃப் வச்சு கண்டக்ட் பண்ணி அந்த இதை டெவலப் பண்ணிகிட்ருக்கோமோ அவங்க ஒரு வேளை இன்பிட்வீனில் குவிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதாவது வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஓரளவுக்கு அதில் நல்ல வெல்வர்ஸ்டாக இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ரன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ சில நேரம் பிரச்சனை வந்துடும். ஸோ இதில் மாரி வர ரிஸ்க் தான் என்னது ஜென்ரல் ரிஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இப்போ வந்து நான் இதை வந்து சப்மிட் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட் அப்போ டெலிவரி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனால் அப்படின்னா, அதனால் வர ப்ராப்ளம் தான் என்னது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். ஸோ இதுதான் என்னது காமனாக, இதுதான் வந்து இதை அடிப்படையாக தான் வச்சு தான் எல்லா ரிஸ்க்கும் வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு மேஜர் சோர்சஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து நிறையா இதுவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா ஷெட்யூல் ரிஸ்க். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன, ஷெட்யூல் ரிஸ்க். ஸோ ஷெட்யூல் ரிஸ்க், ஷெட்யூல்னாவே என்ன, ஷெட்யூல்னால் என்ன, நம்மளோட டைம் அலோகேஷன். ஸோ என்னென்ன ஒர்க்குக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டைம் அலோகேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷெட்யூல்னு சொல்கிறோம். அப்போ ஷெட்யூல் ரிஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஹோல் ப்ராஜெக்டே வந்து இதை அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம ஹோல் ப்ராஜெக்டே அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட கம்பெனி எக்கனாமி என்ன ஆகும், ப்ராப்ளமில் இருக்கும். அப்புறம் அப்போ கம்பெனி எக்கனாமி ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னாலே ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ரைட்டா? ஸோ ஷெட்யூல் ரிஸ்க் என்ன, ஷெட்யூல் ரிஸ்க்கால் வர ப்ராப்ளம் என்னென்னா, இது என்டையர் ப்ராஜெக்டையும் அஃபெக்ட் பண்ணி கம்பெனியோட எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும், ப்ராஜெக்டை மொத்தமாகவே ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுடும். இதுதான் வந்து என்னது ஷெட்யூல் ரிஸ்க். ஸோ இது ஷெட்யூல் ரிஸ்க் வரத்துக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா ராங் டைம் எஸ்டிமேஷன். ஸோ ராங் டைம் எஸ்டிமேஷன்னா என்னது, தப்பாக நேரம் கால்குலேட் பண்ணுறது. யாருக்கு தப்பாக கால்குலேட் பண்ண போகிறோம், இப்போ ஒரு 5 மாடியூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 5 மாடியூல்ஸை நம்ம ஒரு மாடியூலுக்கு இத்தனை வீக்ஸ், 5 வீக்ஸ், அடுத்த மாடியூலுக்கு ஒரு 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அதேமாரி எல்லாமே 5 மாடியூல்ஸ்க்கும் எவ்வளோ வீக்ஸ் வந்து தேவைப்படுது, இல்லை எவ்வளோ டேஸ் தேவைப்படுதுன்னு நம்ம ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா, ஆனால் ஒரு வேளை இதில் ஏதாவது காம்ப்ளெக்சிட்டி நிறையா இருக்குது, 5 வீக்ஸில் முடியல 7 வீக்ஸில் ஆகுது அப்படின்னா இதோட எல்லா என்டையர் இதுவுமே அதேமாரி என்ன ஆகும், டிலே ஆகும். அப்போ நம்ம ப்ராஜெக்டை இன்ன டேட்டில் கொடுக்குறேன்னு சொன்னது மிஸ் ஆகுமா? ஸோ அப்போ அதனால் வர்றது தான் என்னது ஷெட்யூல் ரிஸ்க், அதாவது ராங் டைம் எஸ்டிமேஷன். அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ட்ராக்டு. ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ட்ராக்டுனா என்ன அர்த்தம், நம்மள்ட்ட என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமையே இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிறது தான் என்னது ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ட்ராக்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும். அதாவது இப்போ இந்த மாடியூல்ஸை இந்த நேரத்தில் இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்,
அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ளை பண்ணணும். ஒரு வேளை நம்மள்ட்ட அவங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அந்த ரிசோர்ஸஸ் அவைலபிள் இல்லை, நம்ம இன்னும் ஆர்டர் போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு டைம் அந்த ரிசோர்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும்போது டைம் டிலே ஆகுமா, அப்போ அது கம்ஸ் அண்டர் என்னது, இந்த ஷெட்யூல் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபெயிலியர் டு ஐடென்டிஃபை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நான் சொன்ன ராங் டைம் எஸ்டிமேஷன் சொன்னேன், ரிசோர்ஸஸ் நாட் ப்ராப்பர்லி ட்ராக்டுன்னு, இது எல்லாமே எதனாலேயும் கூட வரும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காததுனால. எதனாலனா எது இதில் எதில் ப்ராப்ளமேட்டிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தால் தான் அதுக்குண்டான டைம் அலோகேஷனை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ எதில் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் இருக்குன்னே நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அப்போ அந்த ஹோல் எஸ்டிமேஷனே அந்த ஷெட்யூலே தப்பாக தான் போகும். நெக்ஸ்ட் வந்து இனஃப் டைம் ரெக்வயர்ட். ஸோ இனஃப் டைம் ரெக்வயர்ட்னால் நிறைய நேரம் பத்தாமல் போகிறதுனால வர பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஸ்கோப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம எதிர்பாராத விதமாக நம்மளோட ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அப்போ நம்ம ஷெட்யூல் டைமில் நம்ம போட்ட வேலையை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது இல்லையா. ஸோ அது வந்து என்னது ஷெட்யூல் ரிஸ்க். அதாவது நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த கம்பெனியில் ஒரு நிறைய டீம் இருக்குது, ஒரு 5 டீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு டீமுக்கு என்னென்ன ஒரு டீம் இருக்குது, ஓகேவா, இந்த டீமுக்கு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டா. இந்த ஒரு டீமுக்கு ஸோ நிறைய டீம் இருக்குது ரைட்டா, எல்லா டீமுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது, இப்போ ஃபஸ்ட்டுக்கு 3 ப்ராஜெக்ட் இருக்குது, செகண்டுக்கு 2 ப்ராஜெக்ட் இருக்குது, தேர்டுக்கு 1 ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபோர்த்துக்கு 4 ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபிஃப்த்துக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்படி தான் இதெல்லாம் வந்து அவங்க கைவசம் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். அப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டீம் வந்து இவ்வளோ நேரத்தில் இந்த ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட முடியும், அவங்க அதை முடிச்சுட்டு செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராஜெக்டை நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிச்சே போயிட்டோன்னு இருக்கோம்னு வச்சுக்கேன். அப்போ அவங்க செகண்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச ப்ராஜெக்டை செய்ய முடியாது தானே, அப்போ டைம் டிலே ஆகும்ல. ஸோ அப்போ அது எதில் வரும், இந்த ஷெட்யூல் ரிஸ்கில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் ரிஸ்க். ஸோ பட்ஜெட் ரிஸ்க் அப்படின்னா இது எதனால் வரும், ராங் பட்ஜெட் எஸ்டிமேஷன், தப்பாக எதனால் எஸ்டிமேஷன் போடுறோம். ஸோ ஒரு நாளில் நான் இவ்வளோ தூரத்தில் இந்த வேலையை முடிக்க முடியும், இந்த வேலையில் இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நான் கரெக்டாக பட்ஜெட் போட முடியும். ஸோ நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன், பெயிண்ட்டுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் இருக்குது. ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுப்போம், அதுக்குள்ள நிறைய டைப் ஆஃப் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட்ஸ் இருக்குது, அதுனா ஆயில் பெயிண்ட் இருக்குது, அதுமாரி நிறையா விதமான பெயிண்ட் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு பெயிண்ட்டுங்கிறத தாண்டி என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜும் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி தான் உன்னோட இதுக்கு நீ எந்த ஸ்டாஃப் மெம்பர் யூஸ் பண்ணுற, என்ன வந்து எந்த டீம் யூஸ் பண்ணுற, அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன, இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட் கேல்குலேஷனும் என்ன ஆகும், தப்பாக தான் போகும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஓவரன். ஸோ நான் வந்து இது எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கிறது தான். இந்த ஷெட்யூல் ரிஸ்க்குனால் வர பிரச்சனையால் வர ரிஸ்க் தான் என்னது, இந்த காஸ்ட் ஓவர். நான் வந்து 10 நாளில் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு 20 நாள் ஆகுது. அப்போ 10 நாள் 10 பேரை வச்சு வேலை செய்கிறீங்க, 20 நாளும் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அப்போ 20 நாளைக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்ல, அப்போ காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், 10 நாளைக்கு வச்சு வேலை வாங்குறதுக்கு உண்டான ஏற்ற மாரி தான் கிளைண்ட்டிட்ட அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட்டு கேட்டிருப்போம். அப்போ அதுவே அப்படியே என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்போ நம்ம திரும்பி போய் கிளைண்ட்டிட்ட கேட்கும் போது பிரச்சனையாகும். ஸோ அதை மாதிரி வர பிரச்சனை தான் என்னது, இந்த பட்ஜெட் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஸ்கோப் எக்ஸ்பென்ஷன். நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் ரிஸ்கில் பார்த்தோம், தேவையில்லாமல் நம்ம எதிர்பார்க்காம அதோட ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு நீட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதாவது சேம் வந்து உனக்கு 4-5 மாடியூல் இருக்குது, இன்னும் 2 மாடியூல் எக்ஸ்ட்ராவாக போட்டு செய்வோம் அப்படிங்கிற மாரி. ஒரு வீடு கட்டுறதுல ஒரு மாடி வச்சு வீட்டு கட்டியிருக்கோம், இன்னொரு மாடி போட்டுருவோமே அப்படின்னு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக அதோட இதை வந்து ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால வர பிரச்சனை. ஸோ ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும், அப்போ அத்தனை பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ பட்ஜெட்டில் வந்து பிரச்சனை வரும்ல. இதுதான் என்னது, பட்ஜெட் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேஷ்னல் ரிஸ்க். ஸோ ஆப்ரேஷ்னல் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா,
நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷனால் வர பிரச்சனை தான் என்னது ஆப்ரேஷ்னல் ரிஸ்க். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும். சில எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டால் சில எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வர ரிஸ்க்கால் உன்னோட சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுறது தான் என்னது ஆப்ரேஷ்னல் ரிஸ்க். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷ்னல் ரிஸ்க் வரலாம் அப்படின்னா ப்ரியாரிட்டி கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்னா எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஏன்னா இப்போ வந்து ஒரு மாடியூல் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாடியூல் இதோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து எதை சார்ந்துருக்கு? இந்த இதை சார்ந்துருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை தான் என்ன பண்ணணும்? ப்ரோக்ராமிங் அடிக்கணும். இது முடித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு போகணும். ஸோ அப்போ எனக்கு வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறத அட்ரஸ் பண்ணவே தெரியல அப்படின்னா இந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க் வரதான் செய்யும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபெயிலியர் டு ரிசால்வ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபெயிலியர் டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா? இது வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை சால்வ் பண்ணாமல் போகிறதுனால வர பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? ஒரு டிசைனரோட வேலை என்ன? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டிசைனிங்கை கம்ப்ளீட்டாக சீக்கிரம் கொடுக்குறது. ஒரு ஒரு டெவலப்பரோட வேலை என்ன? அதுக்கு உண்டான கோடிங்கை எழுதுறது. ஒரு டெஸ்டரோட வேலை என்ன? அதை டீபக் பண்ணி கொடுக்குறது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து வேலை செய்கிறதுனால வர பிரச்சனை. ஸோ அப்போ அது எல்லாமே இதில் வரும். அவங்க செய்ய வேண்டிய வேலையே செய்யலை. அப்போ அந்த ஆப்ரேஷன். ஸோ அது ஆப்ரேஷனல் ரிஸ்க். அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இல்லை. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு டூல்ஸ் வைக்கணும்னு பார்க்குறேன். இந்த டூல்ஸ் வந்து வைக்கிறதுக்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும். என்கிட்ட இல்லை அப்படின்னா இதை நான் வாங்கணும் இல்லையா? ஸோ இது எதுனாலையும் வரும்னு பார்த்தோம், ஷெட்யூல்லையும் வரும்னு பார்த்தோம். ஸோ நான் அது வரையில் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாமே டைம் டிலே ஆகும். அதேமாரி தான். ஸோ அப்போ அந்த டைம் டிலே ஆகும்போது அது வரையில் என்ன ஆகுது? ஆப்ரேஷன் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னது ஆப்ரேஷனல் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து நோ ப்ராப்பர் சப்ஜெக்ட் ட்ரைனிங். ஸோ நோ ப்ராப்பர் சப்ஜெக்ட் ட்ரைனிங்னா என்னது? ஸோ நம்ம ஆப்ரேஷன்னாவே என்ன சொன்னேன்? இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனாக என்னது? கோடிங் எழுதுறது. ரைட்டா? ஸோ எனக்கு அந்த சப்ஜெக்ட் பற்றின ட்ரைனிங்கே இல்லை அப்படின்னா எனக்கு கோடிங் ஒழுங்காக எழுத தெரியுமா? எழுத தெரியாது. அப்போ உன்னோட ஆப்ரேஷன் பண்ணும் போது, அதாவது ஆப்ரேஷனாக என்னது? அதை ப்ராசஸ் பண்ணும் போது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது? நோ ப்ராப்பர் சப்ஜெக்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நோ ரிசோர்ஸ் பிளானிங். நோ ரிசோர்ஸ் பிளானிங்னா என்னென்னா இங்கே என்னது? இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? தேவையான ரிசோர்ஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் வராமல் போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ நான் ஒழுங்காக பிளான் பண்ணலைன்னா இது என்ன ஆகும்? வரதான் செய்யும். ஓகேவா? நோ கம்யூனிகேஷன் இன் டீம். ஸோ நோ கம்யூனிகேஷன் இன் டீம்னா என்னது? ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்கள் எல்லாருக்குள்ளேயும், அந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஷேர் ஆகணும். நான் அன்றைக்கி ஒன்று அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறேன். உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆள் மட்டும் சப்மிட் பண்ணிட்டு மேம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டீம் லீடர்கிட்ட சொல்லி உங்களை சொல்கிறேன். அப்போ வந்து அவள் சொல்லியிருக்கா இல்லைன்னா நீங்கள் கவனிக்கலை, இல்லை அவள் சொல்லவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? அவள் சொல்லலைன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் டீமுக்குள்ளே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லாதனால நான் என்றைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொன்னதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது இல்லையா? அவள் ஒரு குரூப்புக்கு மட்டும் சொல்லிவிட்டு விட்டுடுறான். அப்போ பிரச்சனை வருமா இல்லையா? ஸோ நம்ம அவளோட ஆப்ரேஷன் வந்து ப்ராப்ளமில் இருக்கும். ஸோ இதுதான் என்னது? ஆப்ரேஷனல் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெக்னிக்கல் ரிஸ்க். ஸோ டெக்னிக்கல் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக இது வந்து ரிலேட்டட் டு அந்த ஆப்ரேஷன் தான். ஸோ ஆப்ரேஷனால் வர எல்லாமே வந்து டெக்னிக்கல் ரிஸ்க்லேயும் வரும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆகும். எதோட ஃபெயிலியர்னா ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸில் ஃபெயிலியர் வர்றது தான் என்னது? டெக்னிக்கல் ரிஸ்க். இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னா கண்டினியூஸ் சேஞ்சிங் ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பாதிக்க தான் செய்யும், பர்ஃபார்மன்ஸ் பாதிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் ஒன்றுகிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்மள்கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாததுனால சில ரிஸ்க் வரும். அது வந்து டெக்னிக்கல் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட்னா என்ன? கோடிங் எழுதுறதுக்கு அந்த ப்ராடக்ட்
வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு கோடிங் எழுதுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது என்ன ரிஸ்க்கு? டெக்னிக்கல் ரிஸ்க். ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம யாரை கூப்பிடணும்? ஒரு டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டு சரி பண்ணுவோம், ஒரு டெக்னிக்கல் டீமை கூப்பிடுங்க அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டை உண்டான கோடிங் எழுதுறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் மாடியூல்ஸ் இன்டெக்ரேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாடியூல் 2 மாடியூல் அதுமாரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்டெகிரேஷனை கரெக்டாக கொடுக்கலனா அப்போ அந்த ப்ராசஸ் இதோட கண்டினியூஷனோ இல்லை இதோட ஏதோ ஒரு லிங்க் இதில் இருக்குது அப்படின்னா இதையும் நான் லிங்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ அதுக்கு உண்டான டேட்டா அங்கே ப்ரொவைட் பண்ணி அது வேஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அப்போ அதேமாரி அந்த இன்டர்லிங்கிங்கில் பிரச்சனை வர்றது தான் என்னது? டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் மாடியூல் இன்டெகிரேஷன். ஸோ இது எல்லாமே எதில் வரும்? கம்ஸ் அண்டர் டெக்னிக்கல் ரிஸ்க். ஓகேவாம்மா? Thank you.